கடகராசியில் 2.5 வருஷம் பட்டபாடு பெரும்பாடு போதாத வாழ்க்கை 6 மாதமாக வச்சு செய்கிறாங்க. ஏண்டா வாழ்கிறோங்கிற வாழ்க்கைலாம் வாழ்ந்து எப்படா நிம்மதியாக இருக்குன்னு ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து வாழ்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதம் எங்களுக்கு சிறப்பாக இருக்குமா, இந்த மாதமாச்சும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கிடுமான்னு நீங்கள் காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த உங்களுடைய காத்திருப்புக்கு உங்களுடைய பொறுமைக்கு ஏற்றவாறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் துவக்கத்திலிருந்து கிரக நிலையில் செயல்படுகிறார். அப்போ 2ம் 11ம் சம்மந்தப்படுறதுனால பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்கு அதிகமாக முதலீடு செஞ்சு அதில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கேற்ற உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுற்றி திரிந்து, அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் வெளி வட்டாரங்களை சுற்றி திரிந்து தொழில் செய்வராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு இடத்துல இல்லாமல் நிலையாக இல்லைங்க, நான் ரவுண்டிங்லேயே இருப்பேன் ஆனால் லாபத்துக்காக எதிர்பார்க்கணும், நல்ல லாபம் உண்டு. அப்படி ஒரு சுற்றிட்டு வரவங்களே உங்களுக்கு தேவையான பணம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். ஹெல்த் வாய்ஸாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, கவலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஹெல்த் வாய்ஸாக உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் கிரகங்கள் ரீதியாக இன்னொரு விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட 2 மடங்கு லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடங்களையும் சரி, 2 மடங்கு லாபம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய ராசியில் செவ்வாய் கிட்டத்தட்ட இப்போ நீஷத்திலிருந்து வெளியேறாரு. இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ இன்னுமே என்ன பண்ணுவீங்கன்னா, மற்றவனுக்காண்டி வாழ மாட்டீங்க, உங்களுக்காண்டி வாழ்வீங்க.